அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மது வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த காணொளியில் இறை வேதம் என்றால் என்ன? இது இறை வேதம். இதில் முதலாவது பாகத்தை நம்ம பதிவு செய்கிறோம். அதாவது திருமறை குர்ஆன் சம்பந்தமாக அனைத்து விஷயங்களையும் தெள்ள தெளிவாக நாம் நம்முடைய தாய்மொழியில் விளங்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். திருமறை குர்ஆனை பற்றி பல பேர் பல புகழாரம் பூட்டியிருப்பார்கள், சரியா? அதில் அரபுகளை கலந்து என்ன அரபுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து தமிழர்களுக்கு அது முக்கியமாக என்ன சொல்லுதுன்னு விளங்காத அளவுக்கு நம்மளை மூடர்களாக்கி என்ன பண்ணுவாங்க, என்ன பெரிய பில்டப்பு கொடுத்து எங்களுக்கு அரபு தெரியும், நாங்கள் அரபில் அப்படியே படித்தவங்க, எங்களுடைய மூஞ்சை பாருங்கோ, எங்கள் தலையை பாருங்கோ, எங்கள் முக்காடை பாருங்கோ, எங்கள் ஜிப்பாவை பாருங்கள், தலைப்பாவை பாருங்கன்னுக்கிட்டு பேசுவாங்க, சரியா? ஆனால் அதோடைய விஷயத்தை என்ன, எது தேவை, அதை விட்டுருவாங்க, சரியா? அதை நம்ம தெளிவாக இந்த காணொலியில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல இருக்கிறோம் சார்ல. அதாவது திருமறை குர்ஆன் தான் இறை வேதம். இறை வேதம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? இறை வேதம் என்றால் அது எந்த மாதிரியான என்ன நமக்கு தெளிவுரை கொடுக்க வேண்டும், எந்த மாதிரி விளக்கங்களை நமக்கு தர வேண்டும், அதில் முன்னுக்கு பின் எந்த விதமான முரண்பாடும் இருக்கக்கூடாது, என்ன பேசுவதை தெள்ள தெளிவாக உடைத்து பேச வேண்டும். இப்படி நிறைய திருமறை குர்ஆனுக்கு என்ன தெளிவான விளக்கம், ஒரு இறைவேதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக சில வசனங்களை இந்த காணொலியில் நம்ம உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அதில் முதலாவதாக சூரத்துல் பக்கரா 1-2 வசனத்தில், சரியா? 2வது அத்தியாயம் 1வது வசனம் 2வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், தாலிகல் கிதாப், இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வேதம். வேதம்டா என்ன? அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பாகிய அல்லாஹுவால் உங்களுக்கு நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவதற்காக இந்த வேதத்தை நாம் வழங்கியிருக்கிறோம் என்றியா? இதில் எந்த சந்தேகமும் இல்லை. 100% நீங்கள் நம்புங்க. இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி. யாருக்கு வழிகாட்டும்? உலகத்தில் நிறைய மனிதர்கள், பலவிதமான மனிதர்களை நம்ம பார்க்குறோம், சரியா? எல்லாருக்கும் வழிகாட்டுமா? காட்டாது. யார் இறைவனை அஞ்சுகிறார்களோ, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், இதெல்லாம் தன்னால் நம்ம அனுபவிக்கிற எதுவுமே நம்ம உடல் முதற்கொண்டு நம் கண் முன்னால் இருக்கிற அனைத்தும் தன்னால் எதுவுமே வரல, ஒருவனால் உண்டாக்கப்பட்டவன் தான் இறைவன். அப்படிப்பட்ட ஒரு இறைவன் இருக்கிறான் என்று யார் நம்புகிறார்களோ, யார் அவனுக்கு அஞ்சு நடக்கணும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அலிஃப் லாம் மீம், இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது 32வது அத்தியாயம் 1வது வசனம் 2வது வசனம். மேலும் 10:37 இந்த குர்ஆன் அல்லாதவரிடமிருந்து இட்டுக்கட்டுப்பட்டதாக இல்லை. இந்த குர்ஆன் அல்லாதவரிடமிருந்து இட்டுக்கட்டுப்பட்டதாக இல்லை. மாறாக எப்படி இருக்கு? தனக்கு முன் சென்றதை உண்மைப்படுத்துவதாகவும் தெளிவுபடுத்துவதாகவும் வேதமாகவும் உள்ளது. தனக்கு முன் சென்ற இது குர்ஆன் இறுதி வேதம், லாஸ்ட் டெஸ்டமெண்ட். இதற்கு முன்னால் பல வேதங்கள் இறைவனால் பல இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, சரியா? அதை உண்மைப்படுத்தும் விதமாக இது அமைந்திருக்கிறது, அதை தெளிவுபடுத்தும் விதமாகவும் உள்ளது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் இருக்கானே, அந்த அகிலத்தின் இறைவனிடமிருந்து வந்தது.
மேலும் 15வது அத்தியாயம் 1வது வசனம், அலிஃப் லாம் ரா, இது வேதமாகிய தெளிவான குர்ஆனின் வசனங்கள். மேலும் 16:89, இவ்வேதத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் முஸ்லிம்களுக்கு நற்செய்தியாகவும் உமக்கு நாம் அருளியுள்ளோம். மேலும் 17வது அத்தியாயம் 9வது வசனம், இந்த குர்ஆன் நேரானதற்கு வழிகாட்டுகிறது. கோணல் பின்னல் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு தெல்ல தெளிவாக நேரான வழிக்கு வழிகாட்டக்கூடியதாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் 18வது அத்தியாயம் 1, 2, 3, 4 வசனங்களில் சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுக்கே புகழ் அனைத்தும், அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு அவனுக்கே புகழ் அனைத்தும்? அவனே தனது அடியார் மீது எவ்வித கோணலும், எந்தவித கோணலும் இல்லை, அப்படி நூறு பிடிச்ச மாதிரி என்ன நேரான, எந்த கோணலும் இல்லாத நேரான இவ்வேதத்தை அருளினான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் வார்த்தைகள், சரிங்களா? அடுத்து 39வது அத்தியாயம் 2வது வசனத்தில், முகமதே, உண்மையை உள்ளடக்கிய இவ்வேதத்தை உம்மிடம் நாம் அருளியுள்ளோம். என்னது? உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. பொய் இல்லை, கள்ளம் இல்லை, கவடம் இல்லை, ஆபாசம் இல்லை, எதுவும் இல்லை, உண்மை மட்டும்தான். உண்மையை உள்ளடக்கிய இவ்வேதத்தை உம்மிடம் நாம் அருளியுள்ளோம். 2வது சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 185, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உஞ்சில பிஹில் குர்ஆன் சொல்லுவான் இல்லையா? அதாவது 2வது அத்தியாயம் அல் பக்ராவில் 185 வசனம், இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. ஓகேயா? அதில் சந்தேகம் இல்லை. இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். எப்படிப்பட்ட நேர்வழி தெரியுமா? நேர்வழியை தெளிவாக அது பிரித்து காட்டும். இது தவறா சரியா, நன்மையா தீமையா, பொய்யா உண்மையா என்பது அனைத்தையும் நேர்வழி இன்னதென தெளிவாக உனக்கு பிரித்து காட்டும். குழப்பமே தேவையில்லை, அப்படிப்பட்டதாகும் இந்த இறை வேதம். அல்லாஹ்வுடைய வேதம் என்ன, சுத்தமாக தெளிவாக நன்மை எது தீமை என்பதை உனக்கு பிரித்து காட்டக்கூடியதாக நாம் இந்த வேதத்தை உனக்கு வழங்கியிருக்கிறோம். அப்போ இதுதான் இறை வேதம். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட திருமறை குர்ஆன் என்பது எந்த கோணலும் இல்லை, தெளிவான நேரான சரியாக சொல்லக்கூடிய வேதம் திருமறை குர்ஆன். அதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை, எந்த முரண்பாடும் இல்லை. யார் வேணாலும் வரலாம், ஆய்வு பண்ணலாம். பிற மத அன்பர்களை அனைவரையும் இருகரம் கூட்டி அழைக்கிறேன், வாங்க வந்து படிங்க. அதில் உள்ள குறைநிறைகளை உட்கார்ந்து பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். எத்தனையோ உலகத்தில் அறிஞர்கள் இதில் தவறை கண்டுபிடிக்க வேண்டும், முரண்பாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று களமிறங்கினார்கள். இறுதியில் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முழங்கி இஸ்லாத்தை தழுவி முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. அன்பர்களே, வாங்க வந்து படிங்க. இறுதியாக 17வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் சிந்திப்பதற்காக இந்த குர்ஆனில் பல விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தியுள்ளோம். யார் சிந்திப்பதற்காக? இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனை நம்பியவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனை இல்லை என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சிந்திப்பதற்காக இந்த குர்ஆனில் பல விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தியிருக்கோம். வாங்க அன்பர்களே, சிந்தியுங்கள், இந்த குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள், அதன் பக்கம் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ்விடம் கையேந்தியவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். காணொலி கொஞ்சம் கூடிவிட்டது, பொறுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.